அப்புறம் என்னப்பா மும்பைக்கு வந்து கியூ போட்டுடலாமா அப்படின்ற லெவலில் தான் அவங்க ஆடிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 5 டைட்டில் அடித்தப்போ வந்து தொடர்ந்து 5 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த டைம் பார்க்கும்போது தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ரன் ரேட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஃபஸ்ட்டில் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸும் அவங்களுக்கு வந்து சாதகமாக அமைஞ்சிருச்சு. முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது இந்த மேட்ச்சில் வந்து சூரியவன்ஷி வந்து கண்டிப்பாக நல்லா ரன் அடிப்பார், ஜெய்ஸ்வால் வந்து முடிச்சு விட்ருவாங்க மும்பை அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் இங்கே மும்பைகிட்ட பிடிக்காது. அங்கே ஒரு பவுலர் இருக்கான் பூம்ரான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வந்து பவர் பிளேயில் கொண்டு வந்தால் முடிச்சிருவாரு. ட்ரெண்ட் போல்டே பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாரு. பவர் பிளேவே வந்து 2 பேருமே தாண்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவங்க 2 பேர்த்த மட்டும்தான் நான் சொன்னேன். இங்கே பார்த்தா டீமே பவர் பிளேயை தாண்டாமல் பார்த்தீங்கன்னா அவுட்டும் ஆகிட்டு போயிட்டாங்க. இதன் மூலயமா மும்பை அணி வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். மும்பை அணி வந்து கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எடுத்து பாருங்களேன், நம்மளே கூட சொல்லியிருப்போம், இல்லை போன வருஷம் மாதிரி தான் போல இருக்குது, இந்த தடவையும் மும்பை போச்சு போல இருக்குது, சென்னை மும்பை இந்த தடவை அவுட்டு போல இருக்குது, டீம் செட் ஆகலை, இங்கிட்டு பூம்ரா இல்லை, கேப்டன் வேலு இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளே சொல்லிகிட்டு இருந்தோம். ரோஹித் சர்மா ஃபார்மில் இல்லை, எவனும் அடிக்கவே மாட்டேங்கிறாங்க, நடுவில் மட்டும் இந்த அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பாருங்கள். தொடர்ந்து ஒரு 4 தோல்வி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கேகேஆர் கூட மட்டும்தான் ஜெயித்தாங்க. எல்எஸ்ஜி கூட தோல்வி, சென்னை கூட தோல்வி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் கண்ணி வச்சாங்க. இருங்கப்பா எங்கள் தலைவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பூம்ரா வந்தப்பையும் தோத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டீமை செட் பண்ணாங்க. ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்தார். அதுக்கப்புறம் விட்டு கொளுத்துனா ஏபாரு கண்டினியூஸாக அவே போனாலும் அடி, ஹோம் கிரவுண்டில் அடி போட்டு பொழந்து தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அது குறையவே இல்லை. அதாவதுங்க ஒரு சாம்பியன்ஸ் டீம் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பேட்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீம் ஜெயிக்குதுங்கிறாங்க, பவுலிங் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு டீம் ஜெயிக்குதுங்கிறாங்க, மிடில் ஆர்டர் நல்லா இருந்தால் ஜெயிக்குதுங்கிறாங்க, ஹிட்டர் இருக்கனால ஜெயிக்குதுங்கிறாங்க. எல்லாமே ஒரு டீமில் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓப்பனிங் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்துட்றாரு ரியான் ரிக்கில்டனும் ரோஹித் சர்மாவும். அங்கிட்டலாம் பேட்ஸ்மேனே வரமாட்டேங்கிறாங்க. நமந்தீரெல்லாம் 6 மேட்சாக வந்து எனக்கு பவுலிங் ஆச்சு கொடுங்க, இல்லை பேட்டிங் கொடுங்கன்னு கதறாப்பில், வெறும் ஃபீல்டிங் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இவங்களே 3 பேட்ஸ்மேனே முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆரஞ்சு கேப்பு எனக்கு தான், யார் கோலியாக இருந்தாலும் சரி யாருக்கும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபார்மில் இருக்கார். இந்த சைடு பவுலிங் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட்டு வேற மாதிரி பண்ணுறாரு. ராஜஸ்தான் வந்து அவங்கள பற்றி நான் சொல்கிறேன், இந்த வீடியோ முடியும் போது நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சூப்பராக பண்ணுறாரு. தீபக் சகர் ஒரு சில மேட்ச் ஓவர் கிழிஞ்சாலுமே நல்லாவே பண்ணிடுறாரு. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஓவராலாக ஃபஸ்ட் ஹாஃபே தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இன்றைக்கி வந்து மும்பை தான் வின்னு அப்படின்ற மாதிரி. டாஸை தோத்தோடனே பார்த்தீங்கன்னா இல்லை நான் பவுலிங் எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வேறு மழை வேறு தூரிக்கிட்டு இருந்துச்சு. அது வேறு எனக்கு ஒரு கிருகிருன்னு பயம். ஐயா என்னடா மழைகளை பெஞ்சுனா ஆளுக்கு ஒரு பாயிண்ட்னா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்தேன். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மழைகளை எதுவுமே வரல, காற்று மட்டும்தான் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓப்பனிங்கில் வந்து இவர் ஒரு ரியான் ரிக்கில்டன் ஒரு 60 அடித்தார், அவர் ஒரு 50+ அடித்தார். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே 100 கிட்ட பார்த்தீங்கன்னா 2 பேருமே கொண்டு போயிட்டாங்க. அவங்க வேணுக்குனே தான் அவுட் ஆனாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம முடிச்சிடும் மாப்பிள்ள, அடுத்து இவன் வருவான், ஸ்கை வருவான், பந்து முடிச்சு விட்டு போயிடுவான். அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா RRக்கு எதிராக ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கான். அவனை 2 பேர் ஆளுக்கு 15 பால்லே வந்து 50 அடிப்பாயின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 பேர் 28 பால்லே வந்து ஆளுக்கு வந்து 48 பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டாங்க. கம்மி பால்லே 2 பேருமே அடிச்சு விட்டு போயிட்டாங்க. 217 ரன் அடிச்சிட்டாங்க. அவங்க சைட்லேருந்தே ஃபரூக்கே யாரோ கொண்டு வந்தாங்க, அவர் ஒரு 50 போட்டார். ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா அவருமே பார்த்தீங்கன்னா ஓவர் விட்டு கிளி யார் போட்டாலும் போட்டு கிழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆகாஷ் மத்தவால் மட்டும் சூப்பராக போட்டார். ஆல்ரெடி ஒரு LSG மேட்ச்னு நினைக்கிறேன், மும்பை வந்து சூப்பராக ஜெயிக்க வச்சார். அப்படி இருக்க பிளேயர் வந்து இன்றைக்கி தான் வந்து சந்தீப் சர்மா வந்து ஃபைனலி வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவரை வந்து கொண்டு வராங்க. கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக ஒரு 3 மேட்ச்னு நினைக்கிறேன். அந்த 3 மேட்ச் அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச். கண்டினியூஸாக 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாங்க. அந்த 3 மேட்ச் இன்னைக்கு இருந்துச்சுன்னா 6 பாயிண்ட் எங்கேயோ போயிருப்பாங்க. அவங்க வந்து இந்த சீசன் நம்மளுது இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். சேசிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 218. ஆமாம், நான் சூரியவன்ஷி இருக்காப்புல, ஜெய்ஸ்வால் இருக்காப்புல, மாப்பிள்ளைங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு 100 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ராஜஸ்தான் அணி. அங்கே தான் பார்த்தீங்கன்னா மும்பையோட பவுலிங் யூனிட்டை பற்றி தெரியாமல் இருக்காங்க.
சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து கற்றுக்கணும். அதாவது வந்து ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே இப்போ பவர் பிளேலே விக்கெட்கள்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும் போதும் திரும்பி இன்னொரு ஓவர் பார்த்தீங்கன்னா பூம்ரா கொண்டு வந்து சரியா இந்த இதிலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க வைக்கிறாரு. பவர் பிளே ஆல்மோஸ்ட் காலி, 0க்கு வந்து சூரியவன்ஷி அவுட்டு. இங்கிட்டு 6-4 வந்து கொடுத்தாரு போல்டு. பார்த்தீங்கன்னா திரும்பி டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவரோட விக்கெட்டையுமே அழகாகவே எடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து ட்ரம்ப் கார்டாக எடுத்தது பார்த்தீங்கன்னா தீபக் சகர் தான். அழகாகவே வந்து சூரியவன்ஷி விக்கெட் எடுத்திருந்தாரு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதெல்லாம் பாட்சாலாம் பழிக்காது மும்பையை பொறுத்தவரை, அழகாக சொல்லி வச்சு எடுப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அப்புறம் அடுத்தடுத்து வரவங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். நிதிஷ் ராணா அவுட்டு, அப்புறமேட்டு ஹிட்மேயர் டக் அவுட்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்தார்கள் சென்றார்கள். வந்து யாருமே ஒரு இன்டென்ட்டோட விளையாடுற மாதிரி தெரியவே இல்லை. சிவம் துபே லைட்டாக இன்டென்ட் காமிக்கிற மாதிரி தெரிஞ்சு அவரும் பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆகிட்டு போயிட்டாரு. ரோஹித் சர்மா வந்து பார்த்தாரு, கரணை கூப்பிட்டு வந்து ஒரு 3-4 விக்கெட் எடுத்து வேலையை முடிச்சுடுறா, நான் போய் வெளியில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிட்டார். கரண் வந்தால் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக போட்டு அவர் 3 விக்கெட் எடுத்தார். என்னை பொறுத்த வரைக்கும் பாஷ்க்கு வந்து கார்வின் பாஷ்க்கு வந்து ஒரு 2-3 ஓவர் கொடுத்து அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். நல்லா கண்டெயின் பண்ணார். இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து பூம்ராவையோ இல்லை திரும்பி வந்து ட்ரெண்ட் போல்டையோ கொண்டு வந்திருந்தாரு அப்படின்னா ஒரு 4-5 ஓவருக்கு முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துல மட்டும் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் யோசிச்சாரோ இல்லை சரி பாஸ் வந்து விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாரான்னு தெரியவே இல்லை. இதனால் வந்து ஒரு 4-5 ஓவராக வந்து அவரே கொடுத்து ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. முன்னாடியே கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா எப்போயோ ஆல் அவுட் ஆகிட்டு போயிருக்கலாம். ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் அவர் ஆகாஷ் மத்தவால் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அவங்க தான் இருக்கல ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் வந்து 30+ அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து அவரையும் பார்த்தீங்கன்னா சோழியும் முடிச்சு விட்டாங்க, ஆல் அவுட் ஆக்கி விட்டாங்க. 117க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 217 இவங்க அடித்தாங்க. அட்லீஸ்ட் 180 அடிச்சிருந்தா கூட இவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க போல இருக்குது. அந்த லெவலில் தான் ஆடினாங்க. 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு 3 விக்கெட்டு, கரண் சர்மாவுக்கு ஒரு 3 விக்கெட்டு, இங்கிட்டு பூம்ராவுக்கு ஒரு 2 விக்கெட்டு, ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபர்ஸ்ட்டாக போயிட்டு ஆணி வச்ச மாதிரி உட்காந்துட்டாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து மும்பையில் இருக்குது. ஒரு மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா அவையில் போய் விளையாட போகிறாங்க. அந்த 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. அந்த 2 மேட்ச் மட்டும் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப குரூசியலாக இருக்கும். அந்த டெல்லி அண்டு ஜிடி கூட இருக்க மேட்ச் மட்டும் மும்பையில் நடக்க இருக்குது. அந்த 2 மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா 1 and 2 கன்ஃபார்ம் ஆயிரும். அந்த பஞ்சாப் மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தாலும் தர்மசாலான்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதை விட்டு கொடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இருந்தாலுமே அவங்க ஃபைட் பண்ணி இல்லை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இருப்பாங்க. அதையும் 3 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சாங்க அப்படின்னா ரெக்கார்டு தான் 20 பாயிண்டோட ஃபஸ்ட்டு பிளேஸு கன்ஃபார்ம் ஆயிரும். ஒரு மேட்ச் தோத்தாங்கனாலும் பிரச்சனை கிடையாது, 1-2 கிடைக்கும். 2 தோத்தாங்கன்னா தான் ஒரு 3வது இடம் அந்த மாதிரி போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து எல்லா மேட்சையும் விட்டாங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் மும்பையை பொறுத்தவரை அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை இந்த 3ஐயுமே ஸ்வைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேபிள் டாப்பராக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அவங்க கப்படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு சாம்பியன்ஸ் டீம் யார் வந்தாலும் விடவே மாட்டாங்க. ஒன் ஆஃப் த ஃபைன் டீமாக இருக்குது. பேட்டிங் எக்கச்சக்க ஆள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரே முடிச்சிடுறாங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா வேற லெவல் யூனிட்டாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே இல்லை. நீங்களாம் வில்ஜாக்ஸ்க்கெல்லாம் ஓவரே கொடுக்கவே இல்லை. சாட்னர் இல்லாத மாதிரியே தெரியவே இல்லை. இவங்க திலக் வர்மாலாம் நீ வரவே வேணான்னுறாங்க. நமந்தீருக்கு பேட்டிங்கே வேணான்னுறாங்க. அதில் ஹிட்டர்லாம் தேவையே இல்லை. அவங்களோட கால்குலேஷனு சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பவர் பிளேக்குள்ளே விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா வில்ஜாக்ஸை கொண்டு வரணும். பவர் பிளேக்கு அப்புறமேட்டு விக்கெட் போச்சு அப்படின்னா சூரியகுமாரை கொண்டு வரும். அவர் எப்போ வந்தார் 200 ஸ்ட்ரைக் ரேட் ஆடினார். எவனோ யாரா ஆரஞ்சு கேப் வாங்கினது இன்னைக்கு வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. டெய்லியுமே ஒரு ஆரஞ்சு கேப் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம ஆர்ஆரை பற்றி நம்ம பேசிடுவோம். அவங்க வந்து ரிட்டன்ஷன் பண்ணாங்க, நல்ல விஷயந்தான். 18 கோடி போட்டு ஜெய்ஸ்வால் சூப்பர். சஞ்சு சாம்சன் 18 கோடி சூப்பர். 14 கோடி போட்டு பார்த்தீங்கன்னா ரியான் பராக் எதுக்கு யோசிக்க வேண்டியது. சரி அவங்க ரிலேட்டிவ் போயிட்டு போகுது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 12.5 கோடி போட்டு பார்த்தீங்கன்னா இவரை வாங்கினாங்க, ஆர்ச்சரை வாங்கினாங்க. ஆர்ச்சர் வந்து என்ன கிழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மும்பையில் இருந்துட்டு ட்ரெண்ட் போல்ட்டு நிறைய மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின் பண்ணியே கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணியே கொடுத்துருக்காரு. அவரை வந்து விட்டுட்டாங்க. அப்புறமேட்டு ஜாஸ் பட்லரு மும்பையிலலாம் அவர் ஆடி இருக்காருங்க, செம்ம பிளேயரு. இப்போ வந்து ஜிடி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஏன் அவர் ஒரு 5வது 6வது கூட இறக்கி விடலாம்.
ஒன் டவுனை இறக்கி விட்டு மாப்பிள்ளையை வேலையை அவனே அடித்து முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறக்குனாலும் நல்லா அடிப்பார். ஒன் டவுன் இறக்கி விடுறியா அங்கேயே ஒரு 50 100 அந்த மாதிரி போட்டு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் சொன்னார். அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவரை சந்தீப் சர்மா ஒரு 4 கோடி போட்டு தான் ரிட்டர்ன் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 கோடின்னு நினைக்கிறேன் ஹிட்மேயர் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவரையும் ஜோரலுக்கு ஒரு 13 14 தான் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. இவங்களுக்கான க்ரோ கணக்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அழகாக சரி சஞ்சு உங்களுக்கு ரொம்ப நாளாக இது பண்ணுறா, அவர் கண்டிப்பாக எடுக்கலாம், சூப்பரான அசட்டு. சரி நீங்கள் ரியான் பராக்கையும் கூட எடுத்துக்கோங்க. சரி போயிட்டு போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கு இவங்கெல்லாம் கூட எடுத்து ஒரு 2-3 பிளேயர்ஸை மட்டும் இது பண்ணிட்டு நம்ம ட்ரெண்ட் போல்டையும் 12.5 கோடி போட்டு ஆர்ச்சர் எடுத்தீங்களா, அந்த காசுக்கு ட்ரெண்ட் போல்டை வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. அது 12.5 கோடி போட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து அசட்டாக வந்து ட்ரெண்ட் போல்டை தூக்கியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணாங்க. 11 கோடி போட்டு ஜோரலையும் ஹிட்மேயரையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கு அவங்க 2 பேர்த்தையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரேட்க்கு வந்து கண்டிப்பாகவே அதோட கம்மி ரேட்டு கூட கிடச்சிருப்பாங்க ஆக்ஷனில். சரி அப்படியே போனாலும் கூட உங்களுக்கு ஜாஸ் பட்லரையும் ட்ரெண்ட் போல்டையும் மட்டுமே நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் அவர் ஆடி கொடுப்பாரு. இப்போ ஜெய்ஸ்வாலே அவரே இறக்கி விட்றீங்க, கண்டிப்பாக வேற லெவலில் பண்ணுவார். ட்ரெண்ட் போல்ட்டு பவர் பிளேயில் கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு, டெத்துலேயும் சூப்பராக போடுவார். நீங்கள் மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணிவிட்டு இப்போ குத்துதே கொடையுதே நம்ம கடைசியில் இருக்கமே அப்படின்னு சொன்னால் ஒன்றுத்துக்கு ஆகிறதே இல்லை. ஹிட்மேயர் எடுத்தீங்க, அவர் என்ன முடிச்சு கொடுக்குறாரா, உங்கள் சோழியை முடிச்சு விட்டு போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க ஆக்ஷன்லேயே பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னே சொல்லலாம். சிஎஸ்கே இதுலேருந்து பார்த்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளேயர் வந்து நல்லா ஆடுறாங்க அப்படின்னா அவர் வந்து ப்ரொமோட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அனுப்புறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலுமே கூட ஒரு பிளேயர் நல்லா ஆடலைன்னு அப்படின்னா 2 மேட்ச் வாய்ப்பு கொடுத்துட்டு அவரை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து இன்னொரு யங்ஸ்டர்ஸ்க்கோ ஒரு வேற ஒருத்தருக்கோ வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ பவர் பிளேயில் வந்து 3 ஓவர் 2 ஓவர் வந்து அஸ்வினுக்கு போட்டு கிளிய விடுவாங்க. அந்த இடத்துல மேட்சை முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாதன் எல்ஸை வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை கொண்டு வரணும். இப்போ பூம்ரா கொண்டு வராங்களே முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ரொட்டேஷன் பண்ணணும். அந்த மாதிரியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் தலையிலாக தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய டீம் பண்ணனால இன்னைக்கு வந்து ஆர்ஆரும் பார்த்தீங்கன்னா சென்னையோட கை கோர்த்து போய் வரவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே இந்த சீசனை விட்டு ரூல்ட் அவுட் ஆகிறாங்க. 8 டீமுக்கு தான் இப்போ ஃபைட் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் 8 டீமுக்கெல்லாம் ஃபைட்டே கிடையாதுங்க. ஆர்ஆர் போயிடுச்சு, சென்னை கன்ஃபார்ம் போயிடுச்சு, அது எப்பயோ போன விஷயந்தான். என்னைய பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் போயிருச்சுன்னே சொல்லிடலாம், அதுவும் போயிருச்சு. கேகேஆர் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை, அவங்களும் ஒரு மாதிரி தான் பாடிட்டு இருக்காங்க. எல்எஸ்டியும் பார்த்தீங்கன்னா உள்ள குழப்பங்கள் போயிட்டு இருக்கு, பண்ணிட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த டீமுக்கு டஃப் ஃபைட் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை, ஆர்சிபி, டிசி, பஞ்சாப், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டீமுக்கு தான் வந்து டஃப் ஃபைட் போயிட்டுருக்கு. ஜிடி இந்த டீமுக்கு டஃப் ஃபைட் போயிட்டுருக்கு. இப்போ பஞ்சாப் 5வது இடத்துல இருந்தாங்க, டக்குன்னு 2nd பொசிஷன் போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3வது இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 4-5 டீமுக்கு தான் டஃப் ஃபைட் போயிட்டுருக்கு. மற்ற டீமெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வெளில போங்க அப்படின்ற சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. அந்த நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் அந்த 4-5 இடத்துல இருக்கவங்கள பாருங்களேன். யங்ஸ்டர் யாராச்சும் ஒருத்தர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி, ஒரு பவுலர் பார்த்தீங்கன்னா டீமே வந்து கட்டி காத்திருப்பார். இப்போ ஜிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 3 சாய் சுதர்சன், கில்லு, பட்லரை கழட்டிட்டோம் அப்படின்னா மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க 3 பேர் ஸ்டீலாக இருந்து பார்த்தீங்கன்னா நின்று விளையாடி கொடுக்குறாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வந்து ஸ்கை, ரோஹித், ரியான், இவங்க 3 பேருமே ஆடி கொடுத்துட்றாங்க. பவுலிங் வந்து வேற லெவலில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இந்த சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கப்படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வந்து பிளே ஆஃப் போகிற 4 டீம் யார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த டீம் கப்படிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிஎஸ்கே அணி இதுக்கப்புறமாச்சு ஜெயிப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.